இப்போ மட்டன் சுக்காவுக்கு மசாலா வறுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 காஞ்ச மிளகா, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா அடுப்பை சிம் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். கலர் மாறாத அளவுக்கு நல்லா வறுத்துக்கேன். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு வச்சு அந்த குழம்புல உள்ள கறி தான் எடுத்து சுக்கா மாதிரி பண்ண போகிறேன். எலும்பெல்லாமே குழம்புக்குள்ளே போட்டேன் பாருங்கள். எலும்பெல்லாம் குழம்புக்குள்ளே போட்டுட்டு வெறும் கறி மட்டும் எடுத்துருக்கேன். அதில் உள்ள பீஸ் மட்டும், எலும்பில்லாத பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கும் மல்லி இலை தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு மட்டன் குழம்பும் ரெடி ஆகிரும், மட்டன் சுக்காவும் அதுலேயே 2 in 1 ஆயிரும். இப்போ வந்து நம்ம வந்து சுக்கா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, காஞ்ச மிளகா 2 போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் போடலை, நான் மறந்துட்டேன் போடாமல். அதனால் நீங்கள் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். பொடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம குழம்புல போட்டால் மட்டன் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது கொஞ்சம் ஒரு கரண்டி குழம்போடு எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சிம் வச்சணும். அப்படியே அடுப்பை சிம் பண்ணிக்கணும், திறந்தே வச்சுக்கலாம். உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன். நல்லா சுருளை வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருளை வதக்கியாச்சு. இது கூட கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையும் தூவி நல்லா கலந்து விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி. இப்படி மட்டன் குழம்பு வைக்கும்போது அதுக்குள்ள உள்ள கறியை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு குழம்பும் ஆச்சு, சைடிஷும் ஆயிடும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். இது வந்து சாத்தோடு போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதை எடுத்து இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண